ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு கோலம் சேனலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் கோலம்க்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் நம்மளோட ப்ரீவியஸ் கோலம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக பெரிய பெரிய கோலமாக போட்டிருப்போம். ஒரு கோலத்துக்கும் 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் என்னோட அக்கா வந்து ரொம்ப அழகழகாக கோலம் போடுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு எடுபிடி ஹெல்ப்பர் வேலை தான் பார்த்துட்ருப்பேன். இந்த வருஷம் மார்கழி 1ஆம் தேதி வந்தது. அது எல்லாமே அப்படியே பழைய நினைவுகளாக வந்தது. சரி, நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் குட்டி குட்டி கோலமாக வச்சு போடலாம். அக்காலாம் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. தனியாக இருந்தாலும் ஒரு குட்டி கோலமாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்கு தாங்க இந்த ஃப்ளட்டோட அறிகுறி வந்து ஸ்டார்டட். அன்னைக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் சரி, லைட்டாக தூறல் உள்ளது. நம்ம வந்து வீட்டு முத்தத்தில் போடனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மேலே ஏற்றி போடுவோம், கோலம் அந்தளவுக்கு மழையில் நினையாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் கோலம் போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு ஸ்டேட்டஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கோயிலுக்கு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பெயிண்டிங் அழகாக இருந்தது, கோயிலில் உள்ள பெயிண்டிங். ஸோ அதையே நம்ம ஒரு கோலமாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கோலம் போடுறதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணால் ஒரே கொசுக்கடி, மழை வேறு சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. சட்டு புட்டுன்னு போட்டுட்டு போகலான்னா குட்டி கோலமாக செலக்ட் பண்ணோம். அதை கூட போட விடாமல் இந்த இயற்கையும் இவ்வளோ சதி பண்ணுது, இந்த கொசுவும் இவ்வளோ வேலை பண்ணுதே, என்ன செய்யறதுன்னு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பூ வந்து நல்லா வந்துட்டு, இது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் கோலம் தான். அடுத்தது வெளியில் போடுற அந்த செகண்ட் ஸ்டெப்பு தான் கொஞ்சம் அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வரலை. அதில் வந்து அந்த கேர்வ்ஸ் எல்லாம் அழகாக வந்திருந்தது. நானும் சரி டக்குன்னு போட்டு போவோம், இதிலே நின்று பார்த்துட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்ட்டு எனக்கு கை எப்படி போதும் அப்படியெல்லாம் இழுத்து ஒரு கோலத்தை போட்டேன். வீடியோ கேமரா வந்து செட் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் தூரமாக இருந்தனால கோலம் வந்து அந்தளவுக்கு தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது கவனிக்கலை. இவ்வளோ நேரம் கோலம் போட்டது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச குட்டி சிங்கிள் லைன். எனக்கு கை வந்த கலர் கொஞ்சம் டபுள் லைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஆசையை நிறைவேற்றிக்குவோன்ட்டு சைடு பார்டர் மட்டும் டபுள் லைனாக போட்டுட்டேன். அப்புறமா இந்த குட்டி விளக்கு மேலே கொஞ்சம் ஏற்றி போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க போகிறப்போ தான் ஐயோ கொசுக்கடி வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, ஏதோ ஒரு கலரை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்த கலர் 2 கலரை தூக்கிட்டு வந்துட்டேன். அதில் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலரும் க்ரீன் கலரும் அம்பிட்டுச்சு. அதில் டார்க் பிங்க்கை வந்துட்டு பூவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தா மழை நேரத்தில் கோலப்பொடி எல்லாமே ஒரு மாதிரி ஈரப்பதமாயிருச்சு. போடுறதுக்கு ஒழுங்காகவே வரல. நீயுமாடா சரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கைக்கு வந்தபடி அங்கே இங்கேயும் போட்டு விட்டுட்டு திரும்பி இந்த க்ரீன் கலர் பொடி எடுத்தேன். ஆஹா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவ்வளோ அழகாக வந்தது போடுறதுக்கு அந்த கலர். இந்த கலர் எதுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியல. டின்னில் நல்லா டைட்டாக தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா பொடியுமே டைட்டாக தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இதுவாது நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடியை அழகாக தூவி போட்டேன். இந்த கலர் பொடி எல்லாமே ஹோம்மேட், நம்மளே ரெடி பண்ணது தான். லாஸ்ட் இயர் ரெடி பண்ணது. ஃபுட் கலர் வச்சு ரெடி பண்ணோம். அது வந்து வீடியோவுக்கு அந்தளவுக்கும் கலர் எஃபெக்டாக தெரியல. நேரில் பார்க்கும்போதும் கொஞ்சம் லைட் கலராக தான் வந்தது. ஸோ இது எல்லாமே கெமிக்கல் கலர் யூஸ் பண்ணி பண்ணது தான். இன்னும் கெமிக்கல் இருக்குது. இந்த வருஷம் மார்கழி கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த மழையும் கிளைமேட்டும் காரணமாக அதை நான் ரெடி பண்ணாமலே வச்சுருக்கேன். சரி, நல்லது தான். மார்கழி 1ஆம் தேதி போட்ட கோலத்தோடு சரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கோலமே போடலை. ஃபுல்லாக வெள்ளம் மழை அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து எங்கள் அம்மா கோலம் போட்டிருப்பாங்க. அதுக்கு முந்தின இயரும் கோலம் நாங்கள் போடல. 2020 தான் கோலம் வந்து அப்படி பயங்கரமாக போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போது எடுத்து பார்த்தா கூட இந்த கோலம் நம்ம போட்டதா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த கொசுக்கடியினால் நான் அவுட்டரில் உள்ள அந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரஃப் மாதிரி தான் போட்டிருந்தேன். கலர் பொடி கொடுக்கும் போது கொஞ்சம் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே ஓரளவு நீட்டாக வர்ற மாதிரி போட்டுட்டேன். இனிமேல் இதுக்கப்புறமா வெளியில் ஒரு ஒயிட் லைன் வச்சுட்டு இன்னொரு ரவுண்டு கொடுக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கோலம் பிரைட்டாக தெரியும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா டெய்லியும் கோலம் போடுவாங்க. மார்கழி மாதம்னு கிடையாது, டெய்லியுமே டைம் இருக்கிற நேரம்லாம் கோலம் போட்டுருவாங்க. ஒரு குட்டி கோலமாவது போட்டு போயிடுவாங்க. ஸ்டார் கோலம், பூக்கோலம்லாம் போட்டுருவாங்க. அப்போது டெய்லி கோலத்துக்கு நடுவில் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த இதை நம்மளும் ஃபாலோ பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் கலர் பொடி எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து நடுவில் கலர் பொடி மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் போகும்போது அது என்ன பை, மொய் பையா, ஃப்ரீ கிஃப்ட்டு ஒரு பையில் போட்டு தருவாங்களே, அதுக்குள்ளே வெத்தலை பாக்கு குங்குமம் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க.
அந்த குங்குமம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, புண்ணு வந்துடும், சிலது அலர்ஜி ஆயிரும். அதெல்லாமே இந்த மாதிரி கோலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே வச்சு ஃபைனல் கோலத்தோட லுக் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கொசுக்கடி இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.